ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த 7ஆம் இடத்தில் சனி இருந்த போதும் 8ஆம் இடத்தில் சனி இருந்த பொழுதும் கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது. ஏன் அப்படின்னா கடகராசி அதிபதி சந்திரனுக்கு இந்த சனி என்பவர் ஜென்ம சத்ரு. அவர் கும்பராசியில் இருந்த போது குறிப்பாக அந்த ராகுவின் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்த போதும் மகர ராசியில் திருமண நட்சத்திரத்தில் பயணம் செய்த போதும் நிறைய கடகராசிக்காரர்கள் சீன் க்ளோஸ், டோட்டல் லாக்கு, ஃபுல் பேனிக் சிச்சுவேஷன், இந்த ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி நபர்கள் எல்லாமே ஏன் அப்படின்னா எங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்கு நடு ரோட்டில் போட்டு கிட்டத்தட்ட மிதித்தது, நிறைய அடி கொடுத்தது, நிறைய ஐசியூ சிசியூ வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னது, இனிமே விற்கிறதுக்கும் அடகு வைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை சார், என்னால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணிட்டு, ஏன்டா என்னை குழந்தையா பெற்றுக்கிட்டேன்னு அவங்க கேட்காத அளவுக்கு என்னை கேட்டுட்டாங்க சார். கஷ்டத்தை அனுபவித்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவின் மூலம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கடகராசியை பொறுத்தவரை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொன்னது என்னன்னா, நிறைய பேர் சார் எங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏதாவது ஒன்று நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி என்ற கிரகம் வக்ரமடைய போகிறது. அப்போ this planet Saturn is now about to enter retrogression. இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார், கடகத்தில் சூரியன் சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது இந்த சனி வக்ரம் என்பது ஆரம்பிக்கிறது. பிறகு சூரியன் விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இந்த வக்ர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த சனி வக்ரம் தொடங்கி 27/11 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வக்ரகதியில் சாட்டர்ன் இருக்கிறார். சனி கிரகம் வக்ரம் அப்படின்னா தனது இயல்புக்கு மாறிய நிலை, எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் ஸ்லோவாக மிகவும் மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனமா தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு போக்கில் ரொம்பவும் ஸ்லோவாக செயல்படக்கூடிய இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வேகம், அதிவேகம், மிக வேகமாக பயணிப்பதுதான் இந்த சனி வக்ரம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை, எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட சரி, அதை போய் நோண்டி எடுத்து அவங்கள தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை முடிக்காமல் விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு வேகத்தை இந்த சனியுடைய வக்ரம் என்பது பொதுவாகவே கொடுக்கும். இதையும் தவிர இந்த சனி பகவான் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் தனது வக்கர பயணத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் எதிர்நோக்கி பயணிக்கிறார் என்பதுதான் இந்த பஞ்சாங்கத்தின் குறிப்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்மகாரகன் சனி, கர்மம் அப்படின்னா வேலை. அப்போ வேலை வேலை வேலைன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு மெனக்கிடுவோமோ அதற்குண்டான பலன், அதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளையோ அல்லது ஃபேமிலி லைஃபையோ அல்லது லைஃப் பார்ட்னரையோ இழக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களுடன் நம்மால் டைம் செலவழிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஏற்படும். சார் எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே அப்படி தான் சார், இப்போ இந்த சனி வக்கரத்தினால இது இன்னும் ஜாஸ்தி தான் சார் ஆகப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஓயாமல் வேலை வேலை வேலை, இந்த கர்ம காரகன் அப்படிங்கிறது தான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். அப்போ கர்மாவை தீர்க்கும் அளவுக்கு ஒரேடியாக உழைத்து கொட்டக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. லேசா ஒரு அறிகுறி தெரிஞ்சா கூட உடனே போய் அதனை எட்டி பிடிப்பது, ஒரு பந்தயம் போட்டி அப்படின்னா முன்னாடி நிற்பது, இதெல்லாம் தான் இந்த சனி வக்கரத்துடைய பலன். சார்
நீங்கள் சொல்கிறத பார்த்தா சனி பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பது தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. இதில் தான் சார் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, இதில் தான் சார் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் தான் சார் சுயநலன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த 7ஆம் இடத்தில் சனி இருந்த போதும் 8ஆம் இடத்தில் சனி இருந்த பொழுதும் கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது. ஏன் அப்படின்னா கடகராசி அதிபதி சந்திரனுக்கு இந்த சனி என்பவர் ஜென்ம சத்ரு. அவர் கும்பராசியில் இருந்தபோது, குறிப்பாக அந்த ராகுவின் சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்த போதும், மகர ராசியில் திருமண நட்சத்திரத்தில் பயணம் செய்த போதும் நிறைய கடகராசிக்காரர்கள் சீன் க்ளோஸு, டோட்டல் லாக்கு, ஃபுல் பேனிக் சிச்சுவேஷன், இந்த ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ளராகி நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி நபர்கள் எல்லாமே எப்படா இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருவாருன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் சார். ஏன் அப்படின்னா எங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் எங்களை தூக்கி நடு ரோட்டில் போட்டு கிட்டத்தட்ட மிதித்தது, நிறைய அடி கொடுத்தது, நிறைய ஐசியூ சிசியூ வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னது, இனிமே விற்கிறதுக்கும் அடகு வைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை சார். இதனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஏன்டா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏன்டா என்னைய குழந்தையா பெற்றுக்கிட்டேன்னு அவங்க கேட்காத அளவுக்கு என்னைய கேட்டுட்டாங்க சாருங்கிற அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, நமக்கு அஷ்டம சனி விட்டுருச்சு. ஆனாலும் இந்த அஷ்டம சனி விட்டதுக்கப்புறம் நமக்கு இப்போ பாகிய சனின்னு சொல்கிறாங்க சார். ஓட்டி லேது சார், ஒரு பாகியமும் வரலையே சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும், 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருச்சு சார், அதனால கூட எங்களுக்கு பணம் வரலையோ சார்னு கேள்வி கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், இந்த பாகிய சனி வக்ரம் அப்படிங்கிறது, இந்த சனிங்கிறது ஒரு ஸ்லோ பிளானட், ரொம்பவும் மெதுவாக ரொம்பவும் ஸ்லோவாக உங்களுக்கு அந்த பாகியத்தை கொடுக்கும். ஏன்னா இவர் காரகன், ஆயுள் காரகன் இல்லையா, ரொம்பவும் ஸ்லோவாகத்தான் செயல்படுவார். டக்குன்னு வந்த வேகத்திலேயே திருப்பி போனால் அது நன்றாக இருக்காது. இப்போது உங்களுடைய பாகியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்பீடு, அல்ட்ரா ஸ்பீடு, ஒரு டாப் ஸ்பீடுன்னு சொல்லி செயல்படுவதை போல் மிகவும் வேகமாக உங்களுக்கு உங்களுடைய பாகியங்கள் நடக்கும். இப்போ பாக்கியம்னா என்ன? நம்ம ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டி ஒரு பூஜை பண்ணுறது, இல்லை ஒரு கோயிலுக்கு போய் ஒரு யாகம் பண்ணுறது, இல்லை ஒரு வெளிநாட்டில் போய் நம்ம டூர் சுற்றுறது, இதெல்லாம் தான் நமக்கு பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இருப்பு இருந்தால் தானே நம்ம நடக்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம கடன் வாங்க மாட்டோமே. ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கடன் வாங்குவோம். இதெல்லாம் நம்மகிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால் தானே நம்ம பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் ஸ்பீடு அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்பீடு பிடிக்கக்கூடிய காலகட்டம். அதுலேயுமே நீங்கள் மட்டும் ஸ்பீடு இல்லாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் அந்த ஒரு வேகத்தில், அந்த ஒரு விவேகத்தில், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்க வேண்டிய ஹெல்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இனி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நவம்பர் 27 வரை. அப்போ எங்கெல்லாம் நம்ம கடன் வாங்கி நம்ம லாக் ஆனோமோ அதெல்லாம் நம்ம அடைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நம்மளால் அடைக்க முடியல, இனிமே ஒவ்வொரு விஷயமா நாம் கடனை திருப்பி கொடுத்து விடுவோம், நாம் அடைத்து விடுவோம். எங்கெல்லாம் தோத்தோமோ, எங்கெல்லாம் நாம் கெட்ட பேர் வாங்கினோமோ அங்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதே சனி பகவான் இப்பொழுது வக்ரமடைந்து 3வது பார்வையாக 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ எங்க பிரதர் ப்ராஃபிட்டு கொடுங்க, பிரதர் ப்ராஃபிட்டு, எனக்கு மேலும் வேணும் ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் அந்த ஒரு டேஸ்ட்டை பார்த்துருவாங்க, அந்த ஒரு வெற்றியை பார்த்து விடுவார்கள். அதனால் அயராமல் உழைத்து அந்த வெற்றியை, அந்த ஒரு சுவையை தக்க வைத்துக் கொள்வார்கள். கண்டிப்பாக அப்போது அதுக்கு அவர்கள் அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது 8 மணி நேரம் வேலை செய்கிற ஒரு நபர் 13 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்குண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக வெற்றி வரும். அதெல்லாம் வச்சு அவர்களுடைய பழைய கடன்களை எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக அடைக்க முடியும். இதே வக்கர சனி 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார், பேர் புகழ் அந்தஸ்து ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த வெற்றிங்கிறதும் பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. இதே சனி பகவான் பின்னாடி குருவோட நட்சத்திரமான புரட்டாதியில் சஞ்சாரம் செய்து 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதே 6ஆம் பாவத்தை குருவும் இவர்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த 6ஆம் இடம் என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படின்னா, நோய் எதிரி கடன்.
அப்போது நமக்கு ஒரு டீசெண்டான நல்ல நேர்மையான நியாயமான கடன் கிடைக்கும். அதை வைத்து நாம் நமது தொழிலை விஸ்தாரம் செய்வோம். சார் இந்த சைடு வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி இப்படியெல்லாம் போய் லாக் ஆக மாட்டோம். ஒருவேளை நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்து ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லெல்லாம் போய் சிக்கிக்கிட்டா இந்த சனியோடைய பார்வை அங்கே வந்து விழுகிறதுனால ஒரு நேர்மையான நியாயமான அன்பயாஸ்டு தீர்ப்பு என்பதும் அதன் மூலம் இவர்களுக்கு என்னென்ன பிராப்தம், என்னென்ன ப்ராஃபிட், என்னென்ன அனுகூலமான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணுமோ, ஒரு தீர்ப்பு கிடைக்குமோ அது கிடைக்கும். ஒருவேளை வயதில் மூத்த நபர் நோய் சம்பந்தமான விஷயத்தில் மாட்டியிருந்தால் அந்த வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டையே மாற்றி வேறு ஏதாவது ஒரு அலோபதிக்கோ ஒரு சித்தாக்கோ ஒரு ஆயுர்வேதிக்கோ மாறுவதன் மூலம் இவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டிலும் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தவிர போட்டித் தேர்வுகளில் வெற்றி 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல சார், என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்குது, இங்கே வராமல் என்னை கொண்டு போய் 50 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன், டெய்லி போயிட்டு வர்றதே எனக்கு பெரிய டார்ச்சராக இருக்குது சார், 4 hours per day ஐ எம் வேஸ்டிங் இன் ட்ராவலிங் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணினால் உங்களுக்கு காரியம் சித்தியாகும். இல்லை சார் நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், ஸ்டாஃப்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய நியூ ஸ்டாஃப்ஸ், ஸ்கில்டு லேபர் கிடைப்பார்கள். அவர்களை வைத்து நீங்கள் உங்களது தொழிலை, அபிவிருத்தியை, பாக்கியத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். கடகராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு இதற்கு முன்பாக அடி கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு எவ்வளவுகள் அசிங்கப்பட்டார்களோ அதே இடத்தில் அனுகூலமான பலன்களை இந்த வக்கர சனி என்பவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.